அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதுங்களா? உங்கள் யாருக்கும் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. சில பெரிய பேர் இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இது மாதிரி பழம்லாம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இலந்த பழம் என் சின்ன வயசில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போ எனக்கு கிடச்சது. பாருங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு இது நம்ம பெரிய இலந்த பழம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதை விட இது சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் எந்த கெமிக்கல் இல்லை, எந்த மருந்து இல்லை. காட்டில் மரத்தில் தானாக பழுத்து கொட்டுறது. இது எந்த கெமிக்கல் இல்லாத பழம். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம். உங்களுக்கு இது மாதிரி எங்கேனா கிடைச்சா, என் ஸ்கூலில் அங்கெல்லாம் கிடைக்கும். ஸ்கூலுங்களில் இது இலந்த பழம் ஊறுக்கான்னு விற்கிது இல்லையா, அதில் அவ்வளோவா இது ரொம்ப அதிகமாக இலந்த பழம் இருக்காது. அதில் புளி ஜாஸ்தி கலந்துருப்பாங்க. எங்கன்னா கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக தேடி எனக்கு இப்போ தான் கிடச்சிது. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க, இன்றைக்கி வழக்கம் போல் சாப்பாடு. ஊருக்கு வந்துட்டோம். நம்ம அவலுப்பட்டிக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் சாப்பாடு, முருங்கைக்கீரை சாறு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் ரேஷன் துவரம் பருப்பு, அதுலேயே வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு, மஞ்சள் போட்டு, ஒரு வேக்காடு பருப்பு வெந்த பிறகு கீரை போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியது தான். நமக்கு தேவைன்னா தாளித்து போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். தேங்காய் சாப்பிட விருப்பம் உள்ளவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி லாஸ்ட்டாக இறக்குறப்ப அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க, அதே போதும். இல்லை, பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்க ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை. அது கூட நார்த்தங்காய் ஊறுக்காய். எங்கள் பொண்ணு வீட்டில் நேற்று தக்காளி ஊறுக்காய் செஞ்சுருந்தேன், அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கூட நான் செஞ்ச மாங்காய் ஊறுக்காய். போதும், இது போதும் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஜஸாக்கல்லாஹ்.